ஹாய். ஹாப்பி பொங்கல். என்னடா இவன் இன்னைக்கு ஹாப்பி பொங்கல் சொல்கிறானே அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது 22 டிசம்பர் 2025 இந்த டேட்டு தான் வந்து ஒரிஜினல் நம்ம சயின்டிஃபிக்காக கேலண்டர் க்ரியேட் பண்ணதில் பொங்கல் கொண்டாட ஆரம்பித்த, அதாவது தை 1ஆம் தேதி இந்த டேட்டு தான். ஏன் இந்த டேட்டு தான் பொங்கல் எப்படி அப்படின்னு நம்ம இது கொஷின் கேட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு தான் வந்து சூரியன் வந்து எக்ஸ்ட்ரீம் சவுத் ஈஸ்ட் சைடு, அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல உதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி எக்ஸ்ட்ரீமில் 24th டிகிரி வரைக்கும், ஃப்ரம் 0 to 24 டிகிரி வரைக்கும் எக்ஸ்ட்ரீமுக்கு போகும். ஏன் 24th டிகிரி வரைக்கும் போகுதுன்னா, பூமி வந்து 24 டிகிரி சரிஞ்சிருக்கு. நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் படிச்சிருப்போம் இல்லையா, பூமி வந்து 23.5 டிகிரி சரிஞ்சு சூரியனை சுற்றி வருதுன்னு. அது உண்மை இல்லை. ஆக்சுவலாக கரண்ட் டேட்டில் இன்றைக்கி வந்து 24 டிகிரிஸ் சரிஞ்சிருக்கு. அதனால தான் சூரியன் வந்து இந்த பக்கம், அதாவது ட்ரூ ஈஸ்ட்லேருந்து 24 டிகிரி வரைக்கும் டிசம்பர் 22 அன்னைக்கு 24th டிகிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு, அதே மாதிரி இந்த பக்கம் ஜூன் 22 அப்போ இந்த சைடு, அதாவது நார்த் ஈஸ்ட் சைடு வந்து எக்ஸ்ட்ரீம் 24th டிகிரி போகுது. ஸோ இது எந்த இடத்துல வந்து யூடர்ன் போடுது அப்படின்னு பூமியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மேப்பில் படிச்சிருப்போம் இல்லையா, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ட்ராபிக் ஆஃப் கேன்சர்னு. அந்த மாதிரி தான் இப்போ வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் அது யூடர்ன் போட்டு திரும்ப அகன் அது ட்ராவல் பண்ணி அடுத்த நெக்ஸ்ட்டு 3 monthஸில் ட்ராவல் பண்ணி ஈக்குவேட்டர் பக்கத்தில் வரும். ஆக்சுவலாக அந்த ஈக்குவேட்டர் கிராஸ் பண்ணுற டைம் இருக்கு இல்லையா, அதாவது ட்ரூ ஈஸ்ட், அந்த ட்ரூ ஈஸ்ட் ஈக்குவேட்டரை 0 டிகிரியை கிராஸ் பண்ணுற டேட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து March 22, விச் இஸ் ஆல்சோ தமிழ் நியூ இயர், சித்திரை 1. பட்டு நம்ம இப்போ கரண்டில் கொண்டாடிட்டு இருக்கிறது வந்து ஜனவரி 14 வந்து பொங்கல்னும், மார்ச் 14 வந்து ஏப்ரல் 14 வந்து நியூ இயர்னும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது பல 100,000 வருஷத்துக்கு முன்னால் இந்த டேட்டில் தான் இருந்திருக்கணும். பட் ஒரு டேயில் வந்து 24 ஹவர்ஸுங்கிறது வந்து எக்ஸாக்ட் டே கிடையாது இல்லையா. ஸோ சூரியன் வந்து டே பை டே, மந்த்லி அந்த சின்ன எரர் இருக்கிற கரெக்ஷன் வந்து டேயை மூவ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருச்சு. பட் வி ஸ்டில் ஃபாலோ த வேர்ல்டு கேலண்டர். தட்ஸ் ஒய் வித்தவுட் கரெக்ஷன். இந்த கரெக்ஷன் எல்லாமே எதை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா, யூஸிங் த டெம்பிள். ஆஃப்டர் பத்தி மூமெண்ட் வந்த பிறகு டெம்பிள்ஸில் போயிட்டு நம்ம ஜஸ்ட்டு சாமி கும்பிட்றது மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம்.